டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி. நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 10,000 ஏக்கர் நிலத்தை பங்களாதேஷுக்கு தாரை வார்த்திருக்கிறார். இது கச்சத்தீவை போல் 35 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. இதற்கு பதிலாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமானமுள்ள மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தம் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அகண்ட பாரதம் என்று சொல்லி RSSும் மோடியும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, 10,000 ஏக்கர் நிலம் அப்படின்னா சாதாரணமான நிலப்பரப்பு அல்ல. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை பங்களாதேஷுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடியை பார்த்து, RSSஐ பார்த்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இந்தியா, அதாவது இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிரதமர் 10,000 ஏக்கர் நிலத்தை பங்களாதேஷுக்கு தாரை வார்த்திருக்கிறார். இது கச்சத்தீவை போல் 35 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. இதற்கு பதிலாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமானமுள்ள மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தம் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அகண்ட பாரதம் என்று சொல்லி RSSும் மோடியும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, 10,000 ஏக்கர் நிலம் அப்படின்னா சாதாரணமான நிலப்பரப்பு அல்ல. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை பங்களாதேஷுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடியை பார்த்து, RSSஐ பார்த்து இந்திய மக்கள் நிச்சயமாக கேட்கிறார்கள், இதுதான் உங்களுடைய அகண்ட பாரதமா என்று. அதாவது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை யார் வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னா, முத்துகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர். அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல தான் இந்த 10,000 ஏக்கர் நிலத்தை ஒரு வருடத்துல பங்களாதேஷுக்கு மோடி தாரை வார்த்திருக்கிறார் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார். நான் இதற்கு ஒப்பான இன்னொரு செய்தியை சொல்றேன். நான் உங்களுக்கு தெரியும், லடாக் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு மாநிலம். இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் பிரித்து உங்களுக்கு லடாக் என்கிற தனி மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இங்கு ஏராளமான மேய்ச்சல் பகுதிகள் இருக்குது, புல்வெளி பகுதிகள் இருக்கிறது. வழக்கமாக லடாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் காலையில் எழுந்து தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கால்நடைகளை இந்த மேய்ச்சல் பகுதிக்கு அழைத்து செல்வது என்பது வழக்கம். மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த சம்பவம். ஒரு நாள் இதே போன்று அதிகாலையில் எழும்பிய மக்கள், லடாக் பகுதியை சார்ந்த மக்கள், தங்களுடைய கால்நடைகளை அழைத்து கொண்டு மேய்ச்சல் பகுதிக்கு செல்கிறார்கள். சென்றால் அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன தெரியுமா? அந்த மேய்ச்சல் பகுதியை சுற்றி சீன இராணுவம் அணிவகுத்து நின்றது. பயந்து போனார்கள். ஏன்னா பல வருடங்களாக இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அந்த பகுதியை தங்களுடைய கால்நடைகளை அழைத்து செல்வதும் அந்த பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு பயன்படுத்துவதுமாக இருந்த மக்கள் திடீரென்று இந்திய பகுதியில் சீன இராணுவ வீரர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா பயம் வரத்தானே செய்யும். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், இன்றைக்கு லடாக்கில் இன்றைக்கு சீனா ஆக்கிரமிப்பு பகுதியை மீட்க வேண்டும் என்று சோனம் பாஞ்ச்முக் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், இயற்கை ஆர்வலர், மோடியை எதிர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒன்றல்ல ரெண்டல்ல, அங்கே நாம் இழந்திருப்பது என்பது 4,000 சதுர கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர்னா உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். 4,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது. நான் இந்த லடாக் விஷயம் எந்த அளவிற்கு பெரிய அளவில் ஊடகங்கள் பேசுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது. என்ன தெரியுமா? அதாவது பார்லிமெண்ட்ல இது தொடர்பான ஒரு விஷயம் விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிறது.
அந்த நேரத்தில் பாஜகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல நோன்றாங்க. நீங்க பாரத் ஜோடோ பயணம் நடத்திட்டு இருக்கிறீங்க, ஆனா லடாக் பகுதி மக்களை என்றைக்காவது போய் சந்தித்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இதோ உடனே போயிடுறேன்னு சொல்லி ராகுல் லடாக் பகுதிக்கு செல்கிறார். சென்ற ராகுல் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடன் கலந்துரையாடுகிறார். அப்போதுதான் அந்த மக்கள் சொல்கிறார்கள், இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு காலத்தில் அது இந்தியாவுடைய பகுதியாக இருந்தது. இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த பகுதிகளை எல்லாம் சீன ராணுவம் தன் கைவசப்படுத்தி விட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த ஆதாரங்களை ராகுல் தன்னுடைய சமூக ஊடகங்களின் வழியாக இந்திய மக்கள் முன்னால் திறந்து காட்டினார். போதுமா? நான் மீண்டும் கேட்கிறேன், மோடியே கச்சத்தீவை பற்றி இன்றைக்கு பேசுகிறீர்கள் அல்லவா? நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு நான் பார்க்கிறேன், ஒரு தொலைக்காட்சியில் டிடின்னு நினைக்கிறேன், பொதியில வந்திருந்து உட்கார்ந்துக்கிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவை போன்று 35 மடங்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை தாரை வார்த்து விட்டு, அது மட்டுமல்ல, லடாக்கில் இருக்கக்கூடிய 4000த்திற்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பகுதியை இன்றைக்கு சீனாக்காரன் ஆக்கிரமிப்பு செய்த வேடிக்கை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சரி, இன்னொரு செய்தியை சொல்றேன். நாடாளுமன்றத்துல கச்சத்தீவு தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது நீதி விசாரணையில் அது இருக்கிறது என்று பதில் மறுக்கப்பட்ட கச்சத்தீவு பிரச்சனை இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன செய்யுதுன்னா பொது வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. அது சட்டவிரோத செயல் இல்லையா? இது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு தெரியாதா? இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்றேன். கடந்த 10 வருடங்களில் பாஜகவும் அல்லது மோடியும் கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சென்று அந்த தகவல்களை பெற்று மக்கள் மத்தியில் காட்ட வேண்டியது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தொண்டைமான் இந்த கச்சத்தீவு தொடர்பாக இந்தியா இதுவரையிலும் எங்களிடம் எதையும் பேசவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு தொடர்பான விஷயத்தை மோடி பேசுகிறார் என்றால், நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் என்றால், RSS பேசுகிறது என்றால் அது வாக்கு வங்கி அரசியலுக்காக என்பதை யாராவது மறக்க முடியுமா? கச்சத்தீவு தொடர்பாக நாம் விவாதிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசுவதற்கு எதுவும் இல்லை, 10 வருடங்களாக எதுவும் செய்யவில்லை. இந்த நேரத்தில் கச்சத்தீவை கொண்டு வந்து பேசி இங்கே ஏதாவது வாக்குகளை வாங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது சங்கபரிவார கும்பல். அவர்களுக்குத்தான் இந்த பதிவு. அதாவது நான் மீண்டும் கேட்கிறேன், லடாக்கில் சீன ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகள், அதை மீட்பதற்கு மோடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அதை முதலில் சொல்லுங்கள். அதே போன்று 10,000 ஏக்கர் நிலம் பங்களாதேஷுக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பதாக தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அல்லவா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதுதான் உங்களுடைய அகண்ட பாரதமா? என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பொதுவாக இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இதை நாங்க அகண்ட பாரதம் இருக்கிற பகுதியையும் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு மோடி ஆட்சி நம்மை இட்டு செல்கிறது என்பதை யாராவது மறக்க முடியுமா? முதலில் இதற்கு பதில் சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.